ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மல்லிச்செடியை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மல்லிச்செடி எப்படி பராமரிக்கிறது, அதில் நிறைய பூக்கள் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம், அதுக்கு உண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல நம்ம மல்லிச்செடி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, இதான் இது ஒரு 16 அடுக்கு மல்லிங்க. இது பூத்துதுன்னா 16 அடுக்கு இருக்கும். அந்த மல்லி ஒரு ரோஸ் எவ்வளோ சைஸில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் 2 நாளைக்கு வாடவே வாடாது. அவ்வளோ சூப்பரான ஒரு மல்லி இது. அடுத்தது இங்கே வாங்க, இது பார்த்தீங்களா, இது ஒரு குண்டு மல்லி. இந்த குண்டு மல்லி இப்படி இருக்கா. அடுத்தது வாங்க, இது வந்து இருவாச்சு. இப்போ நான் எல்லாமே கொஞ்சம் கவாத் பண்ணுறதுக்காக எல்லாம் கவாத் பண்ணி விட்டுருக்கேன். கவாத் மட்டும் பத்தாதுங்க. மல்லிக்கு எல்லாம் மற்ற மரங்கள் செடிகள்லாம் பூக்கள்னா காய்க்கலைன்னா நம்ம கவாத் மட்டும் பண்ணிவிட்டால் போதும். ஆனால் மல்லிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த பண்ணணும். கவாத்து மட்டும் பண்ணாது. வாங்க இன்னும் இருக்க மல்லி செடியை பார்த்துட்டு இதுக்கு என்னென்ன வழி நான் சொல்கிறேன், இதுக்கு என்ன டிப்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. இங்கே ஒரு மல்லி, இங்கே ஒரு மல்லி, இது ஜாதி மல்லி. இது ஜாதி மல்லி பாருங்கள். இது ஒரு ஜாதி மல்லி. இது ஆனால் பூத்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக கவாத் பண்ணணும். கவாத் பண்ணிக்கிட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அதுக்கு மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் சீசனில் பூக்கும். பார்ப்போம். இதை கவாத் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் பூக்க தான் இதை பார்ப்போம். இங்கே வாங்க இன்னொரு மல்லி செடி பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு மல்லி செடி தான். இங்கே பாருங்கள். ஆனால் இது எல்லாமே கட் பண்ணி நான் கவாத் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக இதை என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். முதல்ல எல்லாமே இப்படி தான் கவாத் பண்ணிவிட்டு இதையும் கவாத் பண்ணி எல்லாம் விட்டாச்சு. பாருங்கள், கவாத் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கவாத் பண்ணது. கம்ப்ளீட்டாக கவாத் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், புதுசாக எல்லா இலைகள்லாம் வந்திருக்கு. இங்கே வாங்க, கவாத் மட்டும் பண்ணால் பத்தாது மல்லிக்கு. இங்கே வாங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மல்லி செடியில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக கவாத் பண்ணி விட்டேன்னா, கவாத் பண்ணி விட்ட பிறகு இதில் இருக்க இலையெல்லாம் கம்ப்ளீட்டாக உருவிடுங்க. ஒரு இலை கூட அதில் இருக்கவே கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இலை எல்லாத்தையும் உருவிடணும். பார்த்தீங்களா, ஒரு இலை கூட அதில் இருக்கக்கூடாது. கவாத் பண்ணி விட்ட பிறகு இது முக்கியமான டிப்ஸுங்க. மல்லிச்செடி நிறைய பூ பூக்கிறதுக்கு இதுதான் இம்பார்ட்டண்டான டிப்ஸ். கவாத் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு இலை கூட அதில் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், எல்லா இலையுமே உருவிடுங்க. பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக உருவிடணும். இந்த மாதிரி உருவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமாங்க? கவாத் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இலையெல்லாம் உருவி விட்ட பிறகு நான் கொஞ்சம் தொழு உரமும், அதாவது மாட்டு சாணமும், கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்டும் கலந்து போட்டேன். பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு. கிச்சன் வேஸ்ட்டும் அந்த மாட்டு சாணமும் கலந்து போட்ட பிறகு ஒரு 10 டேஸ் கழித்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு சின்ன செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். மொட்டுக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ, ஒரு இதுலேயும் இப்போ 4-5 மொட்டு அப்படியே சேர்ந்து வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இதுலேருந்து நான் வருஷம் இது ஒரு 5 வருஷம் ஆகுதுங்க நான் அந்த செடியெல்லாம் வச்சு. அதுலேருந்து நான் சீசன் அப்போ நான் 1 முழம் 1.5 முழம் பூ நான் பறித்து கட்டியிருக்கேங்க. இங்கே பாருங்கள், தொட்டி கூட பாருங்கள், சின்ன சைஸ் தொட்டி தான், சின்னதாக தான் வச்சுருக்கேன். அந்த தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். வேறு எந்த கெமிக்கலும் நான் யூஸ் பண்ணலை. ஃபுல்லாக ஆர்கானிக் தாங்க. செடிக்கு தானே பரவாயில்ல, கெமிக்கல் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நம்ம மாட்டு தொழு உரத்தில் இருக்கிற இது வேறு எதுலேயுமே இல்லைங்க. அதுவும் கிச்சன் வேஸ்ட்டும் போட்டால் போதும். இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட்ங்க. 2 மட்டும் போடுங்க. சூப்பராக பாருங்கள் எவ்வளோ பட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பூத்துதுன்னா அப்படியே செடி ஃபுல்லாக பூதாங்க தெரியும், இலையே தெரியாது. பூத்த பிறகு பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் காட்டுறேன். எல்லாமே பட் அப்படியே ஒவ்வொரு கிளையிலையும் பட் வந்திருக்கு பாருங்கள். அதுவும் ஒன்று இல்லை, 2 வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பட்டு. 3 இருக்குது அதில்.
3 மொட்டு இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, 16 அடுக்கு மல்லி, அதுதாங்க இது. பாருங்கள், இதையும் நான் அது மாதிரி தான் கவர் பண்ணி இலையெல்லாம் உருவி விட்டேன். அதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பட்டே சூப்பராக இருக்குங்க அது பார்க்குறதுக்கு. பாருங்கள், அந்த பட்டே ஒரு ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள், குட்டி ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த பட்டு இப்படி தாங்க இருக்கும். 16 அடுக்கு மல்லி இல்லை, அது 16 அடுக்கு வருங்க. இங்கே பாருங்கள், அந்த பட்டே ஒரு குட்டி ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதில் ஒரு ரேர் வெரைட்டிங்க, இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, தேடி பிடிச்சி தான் நான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், அந்த பட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், நிறைய வந்திருக்குங்க பட் அதில், பார்த்தீங்களா, ஒரு கிளையும் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த பட்டு பாருங்கள், பெரிய சைஸ் இது. இது முதல்ல பூக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி, இந்த மாதிரி தொழு உரமும் கொஞ்சோண்டு கிச்சன் வேஸ்ட்டும் போட்டு நீங்கள் வளர்த்தாலே போதுங்க, நிறைய பூக்கள் வரும். இதுதாங்க முக்கியமான ட்ரிக் அண்ட் டிப்ஸுங்க. சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.